இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகானதொரு செய்தியை கொடுக்கின்றது. வாழ்வுக்கான வழி மனமாற்றம். நாம் இந்த உலக வாழ்வை இறுக பற்றி கொள்கின்றோம். இந்த உலகத்திலே நம்முடைய இருப்பு மிக முக்கியமானதாக கருதி ஆடம்பரங்கள், அந்தஸ்துகள், அதிகாரங்கள் என எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மனம் இந்த உலக மாயாஜாலத்திற்குள் மயங்கி கிடக்கின்றன. நாம் பற்றி கொண்டிருப்பது, நம்மிலே ஒட்டி கொண்டிருப்பது எதுவுமே நிலையானதில்லை என்று நாம் உணர்கின்ற நேரம் மனமாற்றத்தின் தொடக்கம். நாம் சுவாசிப்பதற்கும் வாழ்வதற்கும் காரணி இந்த உலகம் அல்ல, மாறாக நம்மை படைத்த கடவுள். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார். ஆண்டவர் இயேசு நாம் வாழும் பொருட்டு, நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நமக்காக தன் உயிரை கொடுத்தார். இதை நாம் உணர்கின்ற பொழுது உண்மையான மனமாற்றம், நிலைவாழ்வுக்கான வழியை நாம் கண்டடைய முடியும். மன்றாடுவோம். எங்கள் ஆற்றலும் உயிருமான இறைவா, கானல் நீராய் மறைந்து போகும் இந்த உலகத்தை நாங்கள் பற்றி கொள்ளாமல் நிலைவாழ்வு தரும் உம்மை முழுமையாக பற்றி கொண்டு வாழ வரம் தாரும், கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.